மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுடைய நாமத்து நிமித்தமாய் வருகை தந்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய டிவிஷனல் தலைவர்களை கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாய் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். குறிப்பாக ஆத்தியடி ரட்சணை சபையினுடைய 105வது ஆண்டு விழா மற்றும் புதிய ஆலயத்தினுடைய 4வது வருட சபை நாள் சந்தோஷமான நிகழ்ச்சியுடைய ஆரம்பமாக இந்த ஆலயத்தின் முன்பகுதியில் இருக்கிறதான இந்த சுவர் புதுப்பித்து மிக நேர்த்தியாக தேவ வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை ஆண்டுடைய நாமத்து நிமித்தமாக நம்முடைய மதிப்புக்குரியதான டிவிஷனல் தளபதி ஐயா அவர்கள் பிரதிஷ்டை செய்து திறந்து வைத்து தொடர்ந்து கொடியேற்றி தரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆத்தேடி படைசலத்தினுடைய ஆண்டு விழாவையும் சபை நாளையும் முன்னிட்டு சபையாரால் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய அலங்கத்தை திறந்து வைக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த விலையேறப்பெற்ற தருணத்திற்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன். எருசலேம் பட்டணத்தினுடைய அலங்கம் கட்டப்பட்டது போல இந்த ஆலயத்தினுடைய அலங்கம் மதில் சுவர்கள் கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது எத்தனை பாதுகாப்பு இருந்ததோ, எத்தனை ஆசீர்வாதம் இருந்ததோ, எத்தனை சுகம் இருந்ததோ, எத்தனை சமாதானம் இருந்ததோ, அத்தனை ஆசீர்வாதமும் அத்தனை அலங்கரிப்பும் சுகமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த ஆத்தேடி படைசலத்திற்குள் இந்த அலங்கத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது இது இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கின்றேன். அதை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரட்சணை சேனையின் பேரிலும் பிதாசுதன் பரிசுத்தாவின் அவருடைய நாமத்தினாலும் இந்த அலங்கத்தை திறந்து வைத்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆலயத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆராதனைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த நல்ல சபையாருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரர்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். லோக்கல் உத்தியோகஸ்தர்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சபையாரால் இணைந்து கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இந்த ஆலயம் அழகுபடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தினுடைய மதில் சுவர்கள் கட்டப்பட்டு ஆண்டவருடைய வசனங்கள் பொறிக்கப்பட்டு வருகிறவர்கள் போகிறவர்களுக்கு சாட்சியாய் இது அமையும்படிக்கு அலங்கரித்து இருக்கிறார்களே, கர்த்தர் இந்த அலங்கத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த அலங்கம் அழகாயிருக்கிறது போல இந்த ஆலயத்திற்கு சொந்தமானவர்களும் அழகாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை போல இந்த ஆலயத்திற்கு சொந்தமானவர்களும் இந்த ஆலயத்தை உற்று நோக்குகிறவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நடைபெறுகிற ஆராதனைகளிலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரின் மகிமை என்றென்றும் பாடுவோம். பிரியமானவர்களே, எந்த ஒரு செயலையும் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தேசத்தின் சட்டப்படியும் இரட்சணிய சேனையின் முறைமையின்படியும் கொடியேற்றுவது வழக்கம். இந்த கொடியை நாம் ஏன் ஏற்றுகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு ஜெயம் தந்தார் என்பதற்கு அடையாளமாய், மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பதற்கு அடையாளமாய் இந்த கொடியை நாம் ஏற்றி வைக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் வெற்றி நமக்கு கிடைக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் ஜெயம் நமக்கு கிடைக்கிறதோ அப்பொழுது கொடியேற்றி வைப்பது வழக்கம். அதே போல கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் ஜெயமாயிருக்கிறார், ஜெய கம்பீரமாயிருக்கிறார். நாம் ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக
இந்த இரட்சணியசனி கொடியை ஏற்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிமையான மாட்சிமையான மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த சபையினுடைய ஸ்தோத்திரம் ஐயா 105வது ஆண்டும் ஆண்டவரே 4வது சபை நாளையும் ஆண்டவரை அனுசரித்து அன்புக்கும் பாசத்துக்குரியதான மதிப்புக்குரியதான டிவிஷனல் தலைமையா மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆலய வளாகத்தில் ஆண்டவர் கொடியேற்றி மகிழ்ந்து கலிகூறும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர்களுக்கு தந்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அம்மாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் திருச்சபையினுடைய ஊழிய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். லோகல் உத்தியோகர்களுக்காக நன்றி இருக்கிறோம். இன்னும் கூடியிருக்கிறதான வீரர்களுக்காக சகல விதமான ஆராதனைகள் உடைய தெய்வீக பிரசன்னம் ஆறுதல் சமாதானம் ஆசீர்வாதம் தங்கும்படியா ஜெபிக்கிறோம். மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாரத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதான இந்த ஊழியங்கள் தகப்பனே, குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கை போல இதுவரையில் பிரகாசம் அடையும் செய்யும்படி ஆண்டவர் தந்த பெரிய கிருபைகளுக்காக நன்றி பிதாவே. எங்கள் பூர்வ நாட்களை நினைவு கூறுகிறோம். எங்களுடைய தாழ்வில் இருந்து எங்களை தூக்கிவிட்ட எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை இவ்வளவாய் ஆசீர்வதித்த எங்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோடான கோடி சோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் பிதாவே. ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், என்னுடைய மகிமை இந்த ஆலயத்தில் இருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்தவரே, முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் மேல் மகிமையின் கர்த்தர் வாசம் பண்ணுகிற கிருபைகளுக்காக நன்றி பிதாவே. ஆண்டவரே, இந்த 105 ஆண்டுகளாய் இத்திருச்சபை ஆண்டவர் அழகாக நேர்த்தியாக மேன்மையாக சமாதானமாக ஆண்டவரை நீர் நடத்தி வந்த கிருபைகளையும் பாதைகளையும் நினைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த புதிய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு 4 வருட காலம் இந்த ஊழியங்களை படைசலத்திலே கர்த்தர் நடத்தி வந்தீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த சிறப்பு ஆராதனைக்காய் கோடான கோடி சோத்திரங்களை செலுத்துகிறோம். பொருட்களினால், ஜபத்தினால், காணிக்கைகளினால் இம்மட்டும் இந்த ஊழியங்களை தாங்கின எல்லா குடும்பங்களுக்காக உமக்கு சோத்திரங்களை செலுத்துகிறோம். இதுவரை திருச்சபையிலே ஊழியம் செய்த எல்லா ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் உமக்கு சோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த விசேஷித்த ஆராதனைக்காய் நன்றி பிதாவே. இந்த ஆராதனையை தலைமை தாங்கி நடத்தும்படியா இருக்கிற எங்கள் அன்புக்குரிய டிவிஷனல் செக்ரட்டரி ஐயா அவர்களுக்காக சோத்திரம். ஆண்டவர் அம்மாவுக்காக சோத்திரம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களுக்கு தேவ செய்தியும் சிறப்பு ஆராதனையினுடைய நற்செய்தியையும் ஆண்டவரே வாழ்த்துதலின் செய்தியும் ஆசீர்வாத ஜபங்களை ஏறெடுக்கும்படியாய் எங்கள் மத்தியிலே வருகை தர இருக்கிறதான ஆண்டவரே எங்கள் கன்னியாகுமரி டிவிஷனுடைய ஆவிக்குரிய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் டிவிஷனல் தளபதி ஐயாவும் அம்மாவையும் கர்த்தர் இன்றைக்கு வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதியும், தடைபட்டு இருக்கிற மக்களை ஏற்ற சமத்திலே கூட்டி சேரும். ஒரு மனமாய் உடைய நாமத்தை உயர்த்த பரிசுத்த ஆவியானவர் கிருபை தர வேண்டும் என்று அன்பான இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இவ்வாராதனை நம்முடைய அன்புக்கு மதிப்புக்குரிய டிவிஷனல் செக்ரட்டரி ஐயா அவர்கள் தலைமை தாங்கி நடத்தும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சபை நாள் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமென். அனைவரும் அழகாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போருடையோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது பரலோகத்தில் வீற்றிருக்கிற அதே போல இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய பாடல் புத்தகத்தில் 118வது பாடல் 118வது பாடல், எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதே கர்த்தரை மெய்யான தேவன் மனிதன் நீர் வாழ்க இயேசுவே என்று சொல்லுகிற பாடல். உற்சாகமாய் கைகளை தட்டி பாடி கர்த்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதே கர்த்தரே மெய்யான தேவன் மனிதன் நீர் வாழ்க 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 இயேசுவே நீர் வாழ்க இயேசு
வசனத்தை ஆண்கள் பாகத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. நீர் வெற்றபடி நாங்களும் வெள்ளேறி போகவே பரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க இயேசுவே. 5 வசனத்தை பெண்கள் மாத்திரம் சேர்ந்து வாசிக்கலாமே. விண்ணோர்களோடும் மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழ்கவே பரம வாசத்திறந்தோர் நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். அந்த அனுபவத்தோடு கூட ஆண்டவரை வாழ்த்தும்படி, ஆண்டவரை போற்றும்படி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நம்ம கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே சரணங்கள் அனைத்தையும் கைத்தட்டி நாம் பாடும். நீர் வாழ்க என்று சொல்லும் பொழுது நம்முடைய கரங்களை அசைத்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நீர் வாழ்க இயேசுவே என்று வரும்பொழுது கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே பரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 இயேசுவே. நீர் வாழ்க இயேசுவே. நீர் வாழ்க இயேசுவே. நீர் வாழ்க இயேசுவே. நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழ்கவே பரம வாசத்திறந்தோர் நீர் வாழ்க 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 இயேசுவே. நீர் வாழ்க இயேசுவே. நீர் வாழ்க இயேசுவே. நீர் வாழ்க இயேசுவே. நீர் வாழ்க இயேசுவே. ஹல்லேலூயா. வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரதுத்திர வாசிப்புக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் வசனம் 1 முதல் 12 வரை உள்ளதான வேத வசனங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 வேத வசனங்கள் 1 முதல் 12 வரை உள்ள வேத வசனங்களை பிரதுத்திர வாசிப்புக்காய் தெரிந்து கொள்வோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தாகமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை முருக நடந்து அதை நீருமாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். 11-12 வேத வசனங்களை சேர்ந்து வாசிப்போமாக. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். தேவன் தாமே வாசித்த வேத வசனத்தினால் நம் அனைவரையும் சபையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. யாவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 105வது ஆண்டு ஸ்தோத்திரம் விழாவிலும் இந்த 4வது ஆண்டு சபை நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே சன்னிதானத்திலே வந்து பயபக்தியோடு கூட பணிந்து கொள்ளும்படியான நல்ல கிருபையை கர்த்தர் தந்ததற்காக உள்ளத்தினால் இந்த ஆராதனையில் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்முடைய இருதயங்கள் துதிக்கட்டும். இந்த ஆராதனை
தகப்பனின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படி இவ்விடத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆராதனை ஜெபம் முதல் இறுதி ஆசீர்வாதம் ஜெப வரையிலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்திற்குள்ளாக ஸ்தோத்திரம் கிரியை செய்யும்படியாய் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். நாளில் தேவ செய்தியை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிற நம்முடைய டிவிஷனல் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நம்முடைய ஆத்துமாக்கள் தேவனுக்கென்று சொல்லி ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொழுந்து விட்டு எரியத்தக்கதான் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்காக தந்தருளும்படியாக இந்த ஆராதனை ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம். கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம். மாலை வழி நடைபெறுகிற சிறப்பு ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வத்து தந்தருளும்படியாக இந்த ஆராதனைக்காக வருவதற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே வாஞ்சியோடு கூட நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். ஆதிகால அப்போஸ்தலர் குளிர்ந்த அந்த ஸ்தோத்திர உன்னத அனுபவம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நம்முடைய உள்ளத்திலும் ஊற்றப்படும்படியாக தேவ சமூகத்திலே வாஞ்சியோடு கூட ஜெப பல்லவி ஒன்றை பாடுவோம். பாடி முடித்த பின்பு இந்த ஆராதனை ஆசீர்வாதங்களுக்காக கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான டிவிஷனல் தலைவர்களுக்காக அவர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவ சமூகத்திலே ஒருவரை ஜெபிக்கும்படியாய் அன்போடு கூட வேண்டிக்கிறேன். ஆத்துமநேசமே பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சியோடு சமீபிக்கிறேன். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை செய்ய இப்ப காட்டும் செய்ய ஆயத்தம். பாடுவோம். பாடி முடித்த பின்பு ஒருவர் ஜெபிக்கலாம். என் ஆத்தும நேசமே பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசு ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஜெபிக்கலாம். அவருடைய ஜெபமாக கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து பயபக்தியாக எடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றேக்கு உடையவைகளையும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தருடைய நாமம் எல்லார் மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். இப்போது நம்முடைய இருதயம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தேவன் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கின்றார். நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 232வது பாடலை எடுத்துக்கொள்வோம். யாவரும் உற்சாகமாய் பாடுவோம். ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடும்படியாய், நம்முடைய இருதயங்களிலே கொழுந்து விட்டு எரியும்படியாய், நம்மை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக இந்த பாடலை உற்சாகமான ஆவியோடு நாம் பாடுவோம். பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. இரக்கமாய அக்கினி தழலை கொண்டே உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளும். இரக்கமாய அக்கினி தழலை கொண்டே உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளும்.
நம் மத்தியிலே கடந்து வந்தால் நாம் எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? அப்படியே இருந்து அமைதியாக இருந்து கொள்ள முடியாது. நல்ல ஒரு பாடல், எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கன்னிகை விருத்தர் வாலிபரும் உன்னத ஆவியால் நிரம்பிடவும், கன்னிகை விருத்தர் வாலிபரும் உன்னத ஆவியால் நிரம்பிடவும், பாவிகள் யாவரும் மனம் திரும்ப பரலோக அக்கினியாவருளும், பாவிகள் யாவரும் மனம் திரும்ப பரலோக அக்கினியாவருளும், பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, இயேசுவின் பேரன்பை உணர்ந்தவரும் நேச விசுவாசத்தில் வளர்ந்திடவே, இயேசுவின் பேரன்பை உணர்ந்தவரும் நேச விசுவாசத்தில் வளர்ந்திடவே, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரம் நம்முடைய சபைக்கு படைசலத்திற்கு இந்த சிறப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய டிவிஷனல் தலைவர்களையும் விசேஷ வண்ணமாக வரவேற்றுக் கொள்ளும்படியாக வரவேற்பு உரை நிகழ்த்தும்படியாய் நம்முடைய சபையினுடையதான செயலர் திரு ஆர் பொன்சிங்க ஐயா அவர்கள் இப்பொழுது வரவேற்பு உரை நிகழ்த்துவார்கள். அன்போடு கூட நம்முடைய டிவிஷனல் தலைவர்களையும் வந்திருக்கிற ஊழியர்களையும் நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சென்னை சேனை ஆத்தியடி சபையின் 105ஆம் ஆண்டு விழா மற்றும் 4வது சபை நாள் ஆராதனைக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய கன்னியாகுமரி டிவிஷனல் தளபதி அவர்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய டிவிஷனல் பெண்கள் ஊழிய தலைவி அம்மா அவர்களை சபையின் சார்பாக வீட்டு சங்க அங்கத்தினரின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய டிவிஷனல் இளைஞர் மற்றும் நிதி செயலாளர் ஐயா அவர்களை சபையின் சார்பாகவும் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய டிவிஷனல் கருணை சங்க செயலாளர் அம்மா அவர்களை சபையின் சார்பாகவும் கருணை சங்கத்தினர்கள் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய சபையிலிருந்து ஊழியத்திற்கு சென்று ஓய்வு பெற்று இருக்கிற மேஜர் ஐயா மற்றும் அம்மா அவர்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய படைஸ்தலத்தில் ஊழியம் செய்து வரும் சபை ஊழியர் ஐயா மற்றும் அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு திரளாக கூடி வந்திருக்கும் சபை மக்கள், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நலம் விரும்பிகள் அனைவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறப்பான நல்ல வரவேற்புரைக்காக ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன். நல்ல ஒரு மகிழ்ச்சியான வரவேற்பு. அல்லேலூயா. நம்ம இரட்சகனுடைய முறைமையின்படி வரவேற்பு எழுதுகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று 3 அல்லேலூயா சொல்லி நம்முடைய தலைவர்களை வரவேற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகள் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இரட்சகனை முறைமையின்படி நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவரும் நாம் அமர்ந்து கொள்வோமா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் இந்த இடத்திலே நிற்பதும் நிர்மூலமாகாதிருவதும் தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய தயவுனால் இந்த 105வது ஆண்டையும் இந்த 4வது சபை நாளையும் நாங்கள் இங்கே கொண்டாடும்படியாய் இங்கே நம்ம வந்திருக்கிறோம். அதை குறித்து சில விவரங்களையும் உங்களுக்கு சொல்வதற்காக ஆண்டவர் இந்த மேலான கிருபைக்காய் கோடி ஸ்தோத்திரம். அது அந்த சபை இது வரைக்கும் நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது அவ்வளோ இது இல்லாமல் தெரியாமல் இருந்தது. அதான் அந்த சபை 1918 நம்ம ஊரில் பழைய காலத்தில் ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார், செந்தூரான்னு சொல்லி ஒரு தாத்தா இருந்தார். அந்த செந்தூரான்னு சொல்லி இவங்க பரம்பரையில் உள்ளவங்க. செந்தூரான் என்பவர் இவங்க தாத்தாவுக்கு அப்பா. அவர் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற சமயத்தில் அவர் பார்க்கும்போது சிவப்பு கோட்டும் வெள்ளை வேஷ்டி தான் கொடுத்துருப்பார். சர்ச்சுக்கு வரும்போது அந்த பிள்ளைகள் அவங்களெல்லாம் கூட்டுவார். அவருக்கு கூட பிறந்தது ஒரு பையனும் 3 சகோதரிகள் உண்டு. அந்த 3 சகோதரில் ஒரு சகோதரி நம்ம உள்ளூர்லேயே கட்டி கொடுத்துருது. அவங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளைகளும் 4 பொம்பளை பிள்ளைகள் உண்டு. அப்போ அந்த நேரத்தில் இந்த சபைக்கு அந்த குடும்பம் மட்டும்தான். அது பெண்கள் வெளியில் போயிட்டாங்க. ஆண்கள் அவங்க சகோதரன் மூத்தவர் ஆலயத்துக்கு வரமாட்டார். அவருக்கு ஒரு 6 பிள்ளைகள் உண்டு. அவங்க சபைக்கு அது மாதிரி வர்றதில்லை. ஆனால் சபைக்கு வந்துட்டு இருந்தது அன்னைக்கு வந்துட்டு இருந்தது அவங்களும் இந்த பெண் பிள்ளை அவருடைய சகோதரனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்துருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்துட்டு இருந்தது இவ்வளோதான். நம்ம சபையில் உள்ள ஆள்கள் மொத்தமே அவ்வளோதான். அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு அப்போ அந்த நம்ம அமெரிக்காவில் இருந்து நினச்சவங்கனாக்க பால் பவுடர் கொண்டு வருவாங்க, அப்புறம் கோதுமை கொண்டு வருவாங்க. சாயங்காலம் பார்த்தாச்சுனாக்கா நம்ம தெருவில் அந்த பால் பண்ணை கரைச்சி பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய ஆளுகளுக்கு எல்லாருமே நாங்கள் தாத்தாக்கு வீட்டில் வச்சு தான் கொடுக்குது. அப்புறம் அந்த மாதிரி கோதுமையும் கொடுத்தாங்க. இப்படி அந்த ஆண்கள் ஆண்டவருக்கு உள்ளால் அது இது அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பையங்க 2 பேர் ஆசீர்வாதமும் அருள்ராஜின்னு 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் ஆசீர்வாதத்துக்கு குழந்தை கிடையாது. அருள்ராஜிக்கு பிள்ளைகள் உண்டு. அருள்ராஜி 6 பிள்ளைகள் உண்டு, 2 பொட்டை பிள்ளைகள் உண்டு. அப்போ அவங்க அவர் அந்த சபையில் அவர் ஊழியராட்டும் அப்புறம் அதை ஒரு ஆசிரியராகவும் இருந்தார். அந்த ஆசிரியராக இருந்து சில பாடம் சொல்லி கொடுத்து அப்புறம் அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வர சொல்லி இப்படி அது நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் 1948 தான் சாம்பல் சொல்லுறது மனோகா அப்பா 1948 அந்த சபைக்கு வந்தார். அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு அது எனக்கு ஒரு அக்கா தான். அக்காவை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் இந்த இடத்துக்கு வந்தார். அப்புறம் அவர் வந்தார். அதுக்கு பிறகு நம்ம சத்யநேசன் ஒரு ஆள் இருந்தார். அவருக்கு சத்யநேசனுக்கு ஒரே ஒரு பிள்ளை உண்டு. அப்போ அவங்க 2 பேர். அப்போ 3 இவங்களோடு அவருக்கு கல்யாணம் ஆகி மனைவியும் அவர் மனைவி அது சோம்பலாத ஆள் அதிகமாக வரமாட்டாங்க. இப்படி இந்த சபை சின்ன சபையாக வளர்ந்த சமயத்தில் அந்த நேரத்தில் சின்ன ஓலை குடிசை தான் இருந்தது. அந்த ஓலைப்பறையில் இருக்கிற சமயத்தில் நாத்தான்னு ஒரு குருவியாக இருந்தார். இப்போ நற்றமிழ் மண்டம் போட்டிருக்காரு. அவர் தான் நற்றமிழ் மண்டபத்து சொந்தக்காரர் அவர். அந்த நாத்தான் குரு இந்த சபையில் இருந்தார். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, கிழக்க மேய்க்காட்டு ஒரு கோயில் கட்டுறாங்க. அது நம்ம முன்னோர்கள் நம்ம கட்டினது இல்லை, எல்லாமே அவங்க தந்து தான் கட்டி. நம்ம ஒரு அவங்களாட்டு முயற்சி பண்ணி கட்டுறது. வெறும் கருக்கல் கட்டணும், அப்புறம் ஓட்டு கட்டணும், அப்புறம் பனங்கம்பு இதை வச்சு கட்டி கிழக்க மேய்க்காட்டு இருந்தது. அந்த சபை கொஞ்ச நாள் போனோன்னா நாசமாயிட்டு. அது ஒரு 1978 என்ஜி சாமுவேல் இருக்கக்கூடிய சமயத்தில் என்ஜி சாமுவேல் இந்த சபை கீழே இருக்கக்கூடிய சபையை முதல்ல கட்டினார். கட்டி 8/7/79 இந்த சபையை திறந்தார். அப்பமா அது ஓடும் கருங்கல் சுவரும் இது மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பிறகு 4வது தடவை அதுக்கு இடையில நம்ம நடத்துனது இந்த வடக்கு சைடில் ஒரு ஓலைப்புறப்பட்டு அந்த ஓலைப்புறையில் வச்சு நம்ம ஆராதனை நடத்திட்டு இருந்தோம். அதெல்லாம் கட்டி முடித்த பிறகு தான் இந்த சபை நம்ம என்ஜி சாமுவேல் ஐயா தற்போல வச்சு அந்த இது சபை நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ நம்ம சபை ஆரம்பித்தது 2016 ஆரம்பித்து நம்ம பண நெருக்கடின்னு காரணத்தினால 2/2/2020 புது சபையை நம்ம திறந்தோம். ஆண்டவர் நம்ம அபரிமிதமாக நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதை கட்டினது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கீழே ஒரு மண்டபம் கட்டுறோம். கீழே மண்டபம் கட்டி இப்போ என்ன சொன்னால்
சுத்தமாக சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் எட்டி உள்ளால் வசனம் எழுதி லைட்டு போட்டு இன்றைக்கி எல்லோரும் சுற்றுப்புறங்கள் ஆளுநர் ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவர் வந்து எழுதிக்காரு, நம்மளை நடத்திடுறாரு. அதனால் ஆண்டவருக்கு வந்து கோடி சோத்திரம். இந்த 2023 ஜனவரியிலேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் நடந்து நம்ம சபையில் என்னென்ன நடந்துங்கிறத நாங்கள் வாசிக்கிறேன். 12/3/2023 டிவிஷன் அளவிலான வீட்டுச்சங்க வேதாகம போட்டியில் நம்முடைய சபையின் சார்பாக கேதரின் தயா அவர்கள் கலந்து கொண்டார்கள். 14/4/2023 ஜேஎஸ் ராலி கடைக்கிராமத்தில் வைத்து நடைபெற்றது. நம்முடைய பிள்ளைகள் தாளந்து ஊமையை நாடகமாக நடித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். 16/5/2023 அன்று விபிஎஸ் சுற்றுலா சென்றோம். 11/6/2023 அன்று மகாராஜபுரம் சபையில் வைத்து புதிய டிவிஷனல் தளபதி வரவேற்பு ஆராதனை நடைபெற்றது. அந்த ஆராதனையில் நம்முடைய சபையின் சார்பாக வந்தன பாடல் பாடப்பட்டது. 18/6/2023 டிவிஷனல் அளவிலான நடைபெற்ற வேதாகம போட்டியில் இடைநிலை பிரிவில் ஜாபேஸ் 3ஆம் பரிசு பெற்றார். 2/7/23 சாபகத்தின ஆராதனை, படமுயற்சி ஆராதனை, கீழ்தள பிரதிஷ்டை, டிவிஷனல் தலைவர்களின் வரவேற்பு ஆராதனை நடைபெற்றது. 12/8/2023 ஒசராவளை சபையில் வைத்து யூத் கவுன்சில் நடைபெற்றது. அதில் நம்முடைய பிள்ளைகள் கோலாட்ட நாடகம் நிகழ்த்தி நடத்தினார்கள். 26/11/2023 அன்று பயிற்சி கல்லூரி கடட்டுகள் பயிற்சிக்காக நம்முடைய சபைக்கு வருகை தந்தார்கள். 9/12/2023 அன்று ஸ்டெல்லா மேல்நிலைப்பள்ளி நடைபெற்ற கிறிஸ்தவ கீத ஆராதனையில் கலந்து கொண்டோம். 10/12/2023 அன்று புறாக்குளம் சபையில் வைத்து நடைபெற்ற டிவிஷனல் மியூசிக் நைட்டில் நம்முடைய சபை முதல் பரிசு பெற்றது. 13/12/2023 அன்று நம்முடைய சபையில் வைத்து சென்சஸ் மீட்டிங் நடைபெற்றது. 16/12/23 அன்று கக்காடு சபையில் வைத்து நடைபெற்ற டிம்பரல் போட்டியில் நம்முடைய சபைக்கு 2வது பரிசு கிடைத்தது. 14/1/2024 அன்று நடைபெற்ற யூத் கேம்பில் நம்முடைய சபையின் சார்பாக 5 பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். அதில் நம்முடைய சபையை சார்ந்த 8 பிள்ளைகள் இணைந்து இளையகுமாரன் உமையை நாடகமாக நடித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அடிமைகளாக இருந்த காலத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொன்னாங்க, பெண்கள் வந்து மேலாட்டை அணியக்கூடாது, ஆண்கள் வந்து வேஷ்டி கொடுக்கக்கூடாது, வெறும் டபுள் தான் கொடுத்துட்டு போகணும். இப்படியாக இருந்த ஒரு சூழ்நிலை வந்து அப்போ அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து எல்லாம் கிறிஸ்தவ மதத்தை மாற்றி எல்லோரும் ஆளுநர் கிறிஸ்தவ மதத்தில் சேர்த்துட்டாங்க. இல்லை, அன்றைக்கி அடிமைகள், அதாவது இவங்களோட வந்து நம்ம மேல்ஜாதிக்காரர்கள் சூத்திரன்னு சொல்லக்கூடியவங்க. அந்த சூத்திரர்களுக்கும் நமக்கும் பேசணும்னா அவங்க 90 அடிக்கு இந்த பக்கத்தில் இருந்தால் அவங்கள்ட்ட பேச முடியும். கிட்ட போய் பேசக்கூடாது, 90 அடி இடைவெளி இருக்கணும், இடைவெளி இருந்தால் தான் பேச முடியும். கையில் வயலில் வேலை செய்தால் கூட வரப்பு வந்துட்டோன்னா வரப்பு இந்த பக்கத்தில் 90 அடிக்கு இந்த பக்கம் தான் இருக்கணும், அவர்கிட்ட பேச முடியும். அது மாதிரி அவங்க குளிக்க இடங்களில் கோயில் குளத்துலேயோ ஆற்றுலேயோ வந்து நம்ம குளிக்க போக முடியாது. அப்படி குளிக்க போனால் எப்போ போனால் ராத்திரி 8 மணி மேலே தான் போகணும். இப்படி பயங்கரமான கொடுமைகள் பயங்கரமான அடிமைகள் நடத்திருந்த அந்த காலத்தில் தான் 1806 இங்கே வந்து ப்ரொட்டஸ்டன்ட் வந்துச்சு. 1806 வந்து வேதமாணிக்கம் வந்து என்ன சொன்னால் அவர் ரிங்கிள் தப்பையை கூப்பிட்டு வந்து இது ஆரம்பித்தார். அப்போ ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் வந்து முதல்ல இருந்தது வந்து 30 குடும்பம். 1882 நம்ம வந்து செலக்ஷன் ஆர்மி வந்து இந்தியாவுக்கு வந்தது. அதிலிருந்து ஒவ்வொரு இடத்துக்காக வந்த ஒரு சமயத்தில் வந்து நமக்கு இந்த அட்டகுளத்தில் 1892 அட்டகுளம் முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகு வந்து தான் ஒரு இடத்துல வந்தது. முதல்ல இருந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூத்தாடின்ற ஆனந்தபுரத்தில் வந்துருந்து, அப்புறம் இந்த இந்த இது பெரிய குளத்தில் இருந்தது. அந்த பெரிய குளத்துலேருந்து அங்கே வந்து ஆள் வரல. அந்த ஆள் என்ன பண்ணான்னு அந்த ஆளே வராமல் இங்கே நடத்த முடியும், குறையாக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே நீக்கிட்டாங்க. அப்புறம் இங்கே ஒரு இங்கேயும் ஆள் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஆனால் ஆண்டவன் வந்து உண்மையிலே நம்ம கிராமத்து மக்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து அவங்கள போற்றணும். அவங்க இங்கே பார்க்குறோடைய சமயத்தில் சபை இது ஆத்திட்டு ஊரில் இருந்த ஆள் அவ்வளோ ஒரு 100 பேருக்கு மேலே நேரம் ஆலயத்தை கொண்டு நிறுத்திட்டாங்க. எங்கள் ஆலயத்தை இடிக்கக்கூடாது, இங்கே வந்து இவ்வளோ ஆள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் அந்த ஆலயத்தை வந்து இருந்தாங்க. அதனால தான் அந்த ஆலயம் வந்து அந்த காலத்தை இடிக்கலை, இதுவரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. இனிமேலும் நடக்கும். இன்னும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு சோத்திரம். ஒரு சிறந்த வரலாற்று பெட்டகமாக இருந்து நம் மத்தியிலே ஆரம்ப காலம்
ஆரம்ப காலத்தினுடையதான வரலாறு, எத்தனை ஆலயங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்கிற நல்ல ஒரு சிறப்பான ஆண்டவருடைய நாம மகிமைக்கான இந்த ஆலயத்தினுடைய ஆரம்ப கால வரலாறிலிருந்து தற்கால வளர்ச்சி மற்றும் சென்ற போன ஒரு வருட கால ஊழியத்தினுடையதான நடக்கைகள் எல்லாவற்றையும் நமக்கு சிறப்பாக அன்பு ஐயா அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். அதில் ஒன்று, சென்ற அக்டோபர் மாதம் 2023 வருடம் அக்டோபர் மாதத்தில் வந்த போர் சத்தத்தில் அன்பு ஐயா திரு ஆனந்ததாஸ் ஐயா அவர்கள் எழுதினதான பாவம் நீக்கும் ஜீவ ஒளி என்கிற ஒரு தெய்வ செய்தி பிரசுரிக்கப்பட்டது. அது அவர்களுடைய ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. ஆகவே அதுவும் நம்முடைய சபையினுடைய ஒரு நிகழ்வாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு கூட நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நேரம் நமக்காக தேவனுடைய நாம மகிமைக்காக தேவாலயத்தினுடையதான வளர்ச்சிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையை சார்ந்த திருமதி ஆலிஸ் முரளி அம்மா அவருடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு புதிய கீபோர்டு ஒன்று வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்ற மாதம் மகிமைக்கு உயர்த்தப்பட்ட அவருடைய அன்பு தகப்பனார் காலம் சென்ற திரு செல்வராஜ் ஐயா அவருடைய நினைவாகவும் அவருடைய அருமையான தாயார் திருமதி புஷ்ப லீலாவதி அம்மா அவருடைய நினைவாகவும் இந்த கீபோர்டு இங்கே ஆலயத்திற்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அன்பு குடும்பத்தை முன்பகுதியில் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரியதான டிவிஷனல் தளபதி ஐயா அவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த புதிய கீபோர்டை பிரதிஷ்டை செய்யும்படி அன்போடு கூட நான் ஐயா அவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே உங்கள் முன்னாலே ஒரு குடும்பம் நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. கர்த்தருக்காய் ஆலயத்திற்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து கடந்த நாட்களில் மகிமைக்குள் உயர்த்தப்பட்ட மதிப்புக்குரிய திரு செல்வராஜ் அவர்களுடைய நினைவாக நம்முடைய ஆலயத்தில் அவருடைய அன்பு மகள் எஸ்பி ஆலிஸ் முரளிராஜன் அவர்கள் இந்த கீபோர்டை வாங்கி ஆலயத்திற்கு பொருத்தனையோடு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அதை அர்ப்பணிக்கும்படியாய் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறதோ, வேதாகமத்தை புரட்டி பார்க்கிற பொழுது அப்பொழுது கீத வாத்தியங்கள் பிரதிஷ்டை செய்வது வழக்கம். நெகேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் வாசியுங்கள். யாராவது ஒருவர் நெகேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எருசலேம் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டை மகிழ்ச்சியோட கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதோ, அது ஆலயமாயிருந்தாலும் சரி, அலங்கமாயிருந்தாலும் சரி, அப்பொழுது கீத வாத்தியங்கள், துதி, பாடல், கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம் இவைகள் அனைத்தும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. இந்த ஆத்தேடி ரச்சனீசேனை படைஸ்தலம் ஆரம்பிக்கப்பட்டு 105 ஆண்டுகள் நிறைவு செய்கிற நாளில் இந்த புதிய ஆலயம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சபை நாளை கொண்டாடுகிற இந்த வேளையிலே அருமையான குடும்பத்தாரால் ஸ்தோத்திரம் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த கீபோர்டை ஸ்தோத்திர கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றி இருக்கிறார். அவர்கள் எதை நினைத்தார்களோ, எதை எண்ணினார்களோ அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை காலா காலங்களிலே அவர்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்வார். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போம், தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஜெபத்திலே தெரிந்திருப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, வாழ்த்துகிறோமே, போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆலயத்தில், இந்த பரிசுத்த பீடத்தில்
இந்த பரிசுத்த அலங்காரத்துடனே உமக்கு ஆராதனை செய்ய எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் ஆராதனையினாலே மகிழப்பட வேண்டும், உம்முடைய ஆராதனையினாலே துதிக்கப்பட வேண்டும், உம்முடைய நாம மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற நோக்கத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர, கடந்த நாட்களிலும் மகிமைக்குள் உயர்த்தப்பட்ட மதிப்பிற்குரிய செல்வராஜ் அவர்களுடைய நினைவாக அன்பு மகள் எஸ்பி ஆலிஸ் முரளிராஜன் அவர்கள் வாங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழகான கீபோர்டுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதை உம்முடைய பரிசுத்த கரத்திலே தருகிறோம் ஆண்டவர். இதை உம்முடைய பரிசுத்த பீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர், அவர்களுடைய பொருத்தனைகளை கர்த்தன் நினைத்தருளுவீராக, அவர்களுடைய வேண்டுதல்களை கர்த்தன் நினைத்தருளுவீராக, அவருடைய எண்ணங்களை கர்த்தன் நினைத்தருளுவீராக. ஆண்டவர், அவருடைய செய்கைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. அவர்கள் எதை நேர்ந்து கொண்டார்களோ அதை இன்றைக்கு அந்த ஆலயத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்களே, கர்த்தனீர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே ஸ்தோத்திர, இந்த கீபோர்டிலிருந்து தொனிக்கின்ற தொனியானது ஆண்டவர், அது எவ்வளவாய் உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிறதோ அதே போல ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்திலும் கொண்டு வர வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆத்தேடி படைஸ்தலத்தினுடைய ஊழியக்காரர்கள், லோக்கல் உத்தியோகஸ்தர்கள், சபையார், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களும் இணைந்து இந்த குடும்பத்தை வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதி. இந்த கீபோர்டை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இது நிமித்தம் இந்த குடும்பம் மகிழவும், சந்தோஷிக்கவும், ஆசீர்வதிக்கப்படவும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஆலயத்தில் வாங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கீபோர்டை ஆசீர்வதிப்பாராக. அருமையான மிஸ்டர் செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பு மகள் ஆலிஸ் முரளிராஜன் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுகள் இப்பொழுது கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த ஆண்டு முதல் நம்முடைய சபையில் 10ஆம் வகுப்பு வெற்றியடைந்த பிள்ளைகளுக்கும் 12ஆம் வகுப்பு வெற்றியடைந்து மேல் படிப்புகளுக்கு கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கும் சில அன்பளிப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சில நாட்களில் லோக்கல் உத்தியோகஸ்தருடைய ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு அது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறதான சபை நாள் ஆராதனையில் அப்படிப்பட்டவர்களை நாம் அழைத்து கனப்படுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு தான் அதனுடைய முதல் துவக்கமாக இருக்கிறது. ஆகவே அதனுடைய விவரங்கள் மற்றும் அந்த நிகழ்வை நம்முடைய மதிப்புக்குரியதான படைசலத்தினுடைய சுபேதார் திரு அலெக்ஸ் இன்பசாம் கமலேசன் ஐயா அவர்கள் பொறுப்படுத்து நடத்தி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பினை வழங்கிய சபை மக்களுக்கும் லோக்கல்களுக்கும் அருமை ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முதலாவதாக நமது இந்த வருடம் முதல் சபை நாள் முதல் ஒவ்வொரு வருடந்தோறும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற, அதாவது அட்டெம்ப்ட் இல்லாமல் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளுக்கு, அது எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய சபையில் தீர்மானித்து அதன்படியாக இந்த வருடம் முதல் அதற்கான முயற்சியை செய்திருக்கிறோம். இந்த வருடம் படிப்பிற்கான ஊக்கத்தொகையை பெறுபவர் சகோதரன் எஸ்பி அலெக்ஸருடைய மகள் செலினா சாரோன். நன்றி. அடுத்ததாக கொஞ்சம் பேரை கௌரவப்படுத்தணும்னு சொல்லி அதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த தடவை நடந்த கிறிஸ்மஸ் பாடல் போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகள் நமது டிவிஷன் அளவில் டிவிஷனல் தளபதி ஐயா அவர்களுடைய கைகளில் முதல் பரிசை பெற்ற ஆத்திடி சபையில் இருந்த நமது பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு சபையின் சார்பில் கௌரவப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஐயா அவர்கள் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெயர் வாசிக்கிறதான பிள்ளைகள் உடனடியாக மேடைக்கு ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். ரெபேக்காள், அஜய், ஏஞ்சல்,
ஷாம்லி, ஆஸ்லின், சோதா, விபின் ராபர்ட், மிஞ்சு, பிரவீன், பரத், சாம், ஜெவேஸ், ஐஸ்வர்யா, ஜோயல், ஜெவின். பிம்பரல் மற்றும் பாட்டு போட்டியில் கலந்துள்ளார்கள். கையில் தட்டி உற்சாகப்படுத்தலாம் எல்லாரும். அடுத்ததாக பிம்பரல் போட்டியில் சிறந்த முறையில் ட்ரைனிங் கொடுத்து செகண்ட் ப்ரைஸ் பெற செய்த மற்றும் யூத் கான்ஃபரன்ஸில் சிறப்பான நாடகத்தை சொல்லிக் கொடுத்த கேதன் தேயா அவர்களுக்கு ஒரு நினைப்பரிசு இருக்கட்டும். எல்லா நிகழ்வுக்கும் பங்கு பெற்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் சிறப்பாக பின்னிசை அமைத்த மனிஷ் அவர்களுக்கு நினைப்பரிசு. பிள்ளைகள் அரங்கேற்றிய நிகழ்வுகள் அனைத்திற்கும் உறுதுணையாக மற்றும் நாடக நிகழ்வுகளுக்கு பிள்ளைகளுக்கு குரல் கொடுத்து உற்சாகப்படுத்திய பிரதீப் அவர்களுக்கு. அடுத்ததாக ஆலயத்தில் எவ்வித சன்மானமும் பெறாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆலயத்தில் சிறப்பாக பணியாற்றிய நமது கோயில் பிள்ளை திரு மனோ அவர்களை கௌரவிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆலயம், அந்த பழைய ஆலயத்தில் இருந்து புதிய ஆலயம் இடிப்பதிலிருந்து இந்த காம்பவுண்டு கட்டி முடிப்பது வரைக்கும் தம்பி ஜெகதீஷ் அவர்கள் இந்த பணிகளில் அனைத்து பணிகளிலையும் கூட இருந்து பொருட்கள் வாங்குவதற்கும் திட்டமிடுதலும் எல்லா காரியத்திற்கும் உறுதுணையாக இருந்து அனைத்து பணிகளையும் இதனால் வரை காம்பவுண்டு கட்டி முடிக்கிறது வரைக்கும் எல்லா பணிகளையும் நேற்று நைட்டு வரைக்கும் செய்து ஒத்துழைப்பு கொடுத்த தம்பி ஜெகதீஷ் அவர்களை கௌரவிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆலயத்தின் வரவு செலவுகளை, அதாவது கீழே இருந்து இத்தனை வருஷமாக அந்த வரவு செலவுகளை கண்ணை இமை காப்பது போல் அந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பாதுகாத்து சரியாக ஆலய கட்டுமான பணியிலிருந்து கடைசியாக நடந்த பணி வரைக்கும் பணத்தினை சரியாக கையாண்ட சித்தப்பா ஆனந்தாஸ் அவர்களை கௌரவிக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் கௌரவப்படுத்துவதற்காக, கனப்படுத்துவதற்காக, குறிப்பாக நம்முடைய டிவிஷனல் அளவில் நடைபெற்றதான கிறிஸ்மஸினுடையதான கீத அந்த போட்டியில் நம்முடைய சபை வரலாற்றிலே முதல் பரிசு பெற்றிருக்கிறது. ஒரு பெரிய பாக்கியம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய அன்புக்குரியதான மதிப்புக்குரிய நம்முடைய படைசலத்தினுடையதான சுபேதார் மிஸ்டர் அலெக்ஸ் இன்பசாம் ஐயா அவர்கள் பணி திறக்குகளும் வேலை திறக்குகளும் பொறுப்புகளும் ஏராளம் உண்டு. வேலை திறக்குகள் மத்தியிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சில நேரங்களில் ஃபோன் பண்ணும்பொழுது சொல்லுவாங்க, என்னென்ன சாப்பிடவில்லை, எப்போ 7-7:30 மணிக்கு மத்தியான சாப்பாடே சாப்பிடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுடைய அன்பு பிள்ளைகளை தன் சொந்த பிள்ளைகளைப் போல கூப்பிட்டு வந்து அவர்களுக்கு இசைனா நம்ம ஏதோ சாதாரணமானதல்ல. இப்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருப்பது கர்நாடிக் இசையே ரொம்ப அற்புதமாக. அதில் நானும் கூட பிள்ளைகளை அழைத்து வருவதற்கு சில நேரம் பிரயாசப்படும். 5-6 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதம். அதுதான் அந்த வெற்றியினுடையதான மூலதனம். அதுதான், அதை தான் அந்த இடத்துல நான் ரொம்ப வலியுறுத்தி பேசணும். ஆகவே பிள்ளைகளுக்கு சிறப்பாக அந்த பாட்டு போட்டியில் வெற்றி பெறுவதற்கு நல்ல சிறப்பு பயிற்சி கொடுத்த நம்முடைய படைசலத்தினுடைய சுபேதார் அன்புக்கும் பாசத்திற்குரிய திரு அலெக்ஸ் ஐயா அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறேன். நம்முடைய அருமையான டிசி ஐயா அவர்கள் இப்பொழுது சபையின் சார்பாக கொடுக்கிற பரிசை கொடுத்து கனப்படுத்தும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.